Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட எட்ஜ்ல இருக்கிற ஒரு டாப் 5 அதாவது ஒரு பெஸ்ட் 5 ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் அதாவது நீங்க வந்து விண்டோஸ் ஆர் லேப்டாப் ஏதோ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுல வந்து குரோமுக்கு அல்லது மொசில்லா ஃபயர்பாக்ஸ்க்கு அடுத்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அதை யூஸ் பண்றீங்கன்னா சோ இந்த 5 ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம கூட இருக்கலாம். மேபி ஃபியூச்சர்ல நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சோ அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த 5 ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போற அந்த 5 ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், அதாவது நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணால் தான் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஸோ சைட் பை சைட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அல்லது இந்த வீடியோ பார்த்துட்டு முடிச்சுட்டு போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்ல அபவுட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து செக் பண்ணிங்க. ஸோ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எடா அப் டு டேட்ல வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம போய் அந்த 5 ஃபீச்சர் என்னன்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதில் நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் இன் சைட் பார். எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட உங்களுக்கு பிளாக் அஃபிஷியல் பேஜுக்கு வந்து நான் போயிடுறேன். ஸோ அதில் வந்து நம்ம அந்த விக்கிபீடியா நம்ம போயிடுவோம். ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிள் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் இன் சைட் பார் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணிருக்கோம், ஏதாவது நியூஸ் படிச்சுட்டு இருக்கோம் அல்லது மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி வந்து அஃபிஷியல் பிளாக்ஸ் ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஒரு வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், இப்போ எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்டோட மைக்ரோசாஃப்ட் இல்லாத வந்து ஐபிஎம். ஸோ வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மெயின் வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு டீட்டெயில்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க வேர்ட்ஸ் நியூஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சர்ச் இன் சைட் பார் ஆப்ஷன் மூலமாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பப்ளிக் கம்பெனி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்றேன், நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி இப்போ சர்ச் இன் சைட் பார் ஆஃப் பப்ளிக் கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வந்து Ctrl+Shift+E. இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சைடில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ பப்ளிக் கம்பெனி நான் வந்து சர்ச் பண்ணுறோம். நம்ம அஃபிஷியலாக வந்து ஒரு நியூ டேப் கொடுத்து சர்ச் பண்ணுறதுக்கு பதில் இந்த வேர்டு இங்கே இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி சர்ச் இன் சைட் பார் கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான என்னென்ன நியூஸ் எல்லாமே இருக்கோ இல்லாத அஃபிஷியல் எல்லாம் வெப்சைட் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ பப்ளிக் கம்பெனினா என்ன, பப்ளிக் கம்பெனி இருக்கு, ஸோ இதெல்லாம் பப்ளிக் கம்பெனி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வேற ஏதாவது உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி காட்டுறவங்களுக்கு இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டச் இன் சைட் பார் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கு. ஸோ அதில் வந்து வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இமேஜ் படிப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விக்கிபீடியாவில் ஆப்ஷன் இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி டிக்ஷனரிஸ் அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்னா என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து அது ரிலவெண்ட்டாக இருக்க நியூஸ் எல்லாமே வந்து சைடில் வந்து ஷோ ஆயிரும். நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது அதை பற்றி தெரியும்னா இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி சர்ச் இன் சைட் பார் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து ஷோ ஆயிரும். அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் தெரியாததில் வந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் இந்த பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறது. நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, அதாவது விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் ஏதாவது வெப் சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா அதில் வந்து நமக்கு தேவையானது மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து அலைன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி சொல்லி தான் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டெவலப்பர்ஸில் வந்து எனக்கு இதில் ஒரு பாதி வந்து எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்டாக வேணும்னு வச்சிங்கன்னா இப்போ அந்த வெப் கேப்சர் அந்த ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வெப் கேப்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்களே கீழே பார்க்கலாம். ஸோ அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+S. ஸோ இதை வெப் கேப்சர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செலக்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு தேவையானதை மட்டும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபுல் பேஜ்னா ஃபுல் பேஜ் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஃப்ரீ செலக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு இந்த பேஜ் மட்டும் வேணும்னா வந்து நான் வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இப்போ ஆட் நோட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ வந்து ஏதாவது ட்ரா பண்ணணும்னா இதை வந்து பென்ட்ரோல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்களே வந்து பார்க்கலாம். அதை எரேஸ் பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து நீங்கள் அதை எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஏதாவது நீங்கள் நோட் பண்ணணும்னா டக்கு நோட் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாருக்காவது ஷேர் பண்ணால் இங்கே வந்து டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வெப் கேப்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது நீங்கள் படிச்சிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி வந்து ஏதாவது நியூஸ் படிச்சிட்டீங்க, அதில் வந்து ஒரு பார்ட் வந்து உங்களுக்கு வேணும்னு இந்த மாதிரி வெப் கேப்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதாவது மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்ல வெப் கேப்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பர்டிகுலர் இமேஜை வந்து ஈஸியாக வந்து கிராப் பண்ணி அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் அதாவது இந்த ஃபீச்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா மூணாவது ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை வந்து ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் ப்ராக்டிகலாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் யூடியூப் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த யூடியூப்பை நம்ம ஆப்பாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வெப்பில் பார்க்குற மாதிரி வந்து மேலே வந்து அந்த யூஆர்எல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே எல்லாமே தனித்தனியாக இருக்காது. வெப்சைட்டில் நம்ம போய் பார்க்குறோம். ஒரு ஆப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதை எப்படி பண்ணலாம்னு பார்த்தலாம். மேலே இருக்க அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணினா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் யூடியூப். இப்போ நான் வந்து யூடியூப்ல இருக்கேன். ஸோ அதை வந்து இன்ஸ்டால் யூடியூப்னா இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நான் காட்டுறவங்களுக்கு இன்ஸ்டால் யூடியூப் கொடுத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யூடியூப் பேஜ் மட்டும் தனியாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் ஆப்ல இருந்து எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன்.
க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த 3 டாட் இருக்கு, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஸில் வந்து மேனேஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எந்த ஆப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுமோ, வெப்சைட் ஆப்பை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இன்ஸ்டால் ஆப்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். யூடியூப் எப்படி ஓப்பன் அதே மாதிரி ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணினா வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதா அந்த ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா வந்து பின் ஆப், அதாவது டெஸ்க்டாப்லையும் ஸ்டார்ட் பண்ணி வந்து நம்ம பின் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம அந்த யூடியூப் ஆப்லேயே போகிற மாதிரி வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பின் கொடுக்குறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். நீங்களே வந்து பார்க்கலாம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் ஓப்பன் பண்ணலாம நான் ஒரு யூடியூப் ஆப்பில் ஓப்பன் பண்ண மாதிரி எப்படி அதே மாதிரி வந்து ஃபீல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் டேப்ஸ், அதாவது டேபை வந்து இந்த பக்கம் இருக்குது, ஹரிசானலாக இருக்குது, அதை வந்து நம்ம வெர்டிக்கலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து இந்த மேலே இருக்கிறது ஹரிசானலாக இருக்கும், அந்த டேப் யூஸ் பண்ணி வந்து போர் அடிச்சிருக்கும். அதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ வெர்டிக்கலாக நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அப்டேட்டும் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் இப்போ எட்ஜில் இருக்குது பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் வெர்டிக்கல் டேப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேலே இருக்க ஆப்ஷன் வந்து கீழே வந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒவ்வொரு இதில் வந்து நம்ம ஏதாவது சர்ச் பண்ணலாம், ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். நம்ம டேப் சேஞ்ச் பண்ணுறோம்னா இங்கே இதில் மேலே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்கிற டேபை வந்து கீழே சைடில் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன மாற்றம் தான். ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸோ மறுபடியும் அதே இடத்துல ஆப்ஷனுக்கு போகணும்னு வச்சிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப் வெர்டிக்கல் டேப் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டிஃபால்ட்டாக நம்ம எப்பவுமே இருக்கிற மைக்ரோசாஃப்ட் எட்ஜோட டேபுக்கு வந்து செட் ஆயிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து சம்டைம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் கால் பண்ணுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற அதாவது 5வது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரெசிவ் ரீடர். இது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளாக் படிச்சுட்டு இருக்கீங்க, யாராவது பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அதை வந்து நமக்கு படிக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்னா வந்து வாய்ஸை வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து வெர்ப் என்ன, நவுன்ஸ் என்ன, வேர்டை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுற மாதிரி, ஸோ ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இம்ப்ரெசிவ் ரீடரை யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதாவது யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நாலேஜ், இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பில் கேட்ஸ் பற்றி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இந்த ஃபியூச்சர் எப்படி யூஸ் பண்ணனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பாரில் இம்ப்ரெசிவ் ரீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா F9 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி அதாவது வேர்ட்ஸை வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக பேச வைக்கிறது, டெக்ஸ்ட்டை வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீட் அலவுட் கொடுத்தோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து அந்த ஆர்டிகல் வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரீட் அலவுட் கொடுக்குறேன். Bill Gates. This article is about the co-founder of Microsoft. ஸோ இது வந்து வாய்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்பீட் பண்ணிக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கலாம். நீங்களும் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ பண்ணிக்கலாம், நார்மல் பண்ணிக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்லோ கொடுக்குறேன். ஸ்லோ கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ ஸ்லோவாக நகர்றது மட்டும் நீங்களே வந்து பாருங்க. Disambiguation. Bill Gates. Gates in 2018. Born. William Henry Gates III. ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது நார்மல் இருந்து ஸ்பீட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வாய்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நம்ம பெருசு பண்ணிக்க முடியும். இப்போ வந்து மீடியமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மால் கொடுத்தோன்னா ஸ்மால் இருக்கும், சில பேருக்கு ஸ்மாலில் வந்து படிப்பாங்க, சில பேருக்கு வந்து இப்போ மீடியம் அப்படியே நேரத்தை நம்மளோட டெக்ஸ்ட்டோட ஜூம் வந்து ஆகிட்டே இருக்கும். நீங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ லார்ஜ் ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ வேணுமோ டெக்ஸ்ட் சைஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் ஸ்பேசிங் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பார்த்துக்கலாம். அதாவது அந்த ஃப்ளூயன்ஸை படிக்கிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்து ஸோ பார்க்குறதுக்கு வந்து நீட்டாகவே இருக்குது. முதல்ல இருந்துக்கு அதாவது நான் ஆஃப் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். ஆஃப் பண்ணுறதுக்கும் அதை டெக்ஸ்ட் ஸ்பேசிங் எனேபிள் பண்ணதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நீட்டாக இருக்குது. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக படிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஜோட தீம்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக வந்து கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டார்க் தீம் வேணும், டார்க் வச்சுக்கலாம். ஸோ எதாவது கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோர் தீம்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணணும், வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பக்கத்தில் கிராமர் டூல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மேலே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ், அதாவது ஸ்பிளிட் வேர்டை வந்து ஸ்பிளிட் பண்ணும். ஸோ சிலபஸில் வந்து 3 வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த பில் கேட்ஸில் இருக்க அந்த ஆர்டிக்கலில் ஒவ்வொரு வேர்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து நம்ம காட்டும். இப்போ நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ வந்து ஆர்டிக்கலை வந்து 3 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. ஸோ அபவுட் 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. கோஃபவுண்டரை வந்து 2 ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் 3 வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி படிக்கிறீங்கன்னா ஈஸியாக படிச்சிக்கலாம். அதை வந்து டிஃபால்ட் இப்போ டிசேபிள் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைலைட்ஸ் ஆஃப் ஆல் நவுன்ஸ், வெர்ப்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ்ஸ். இதில் எதாவது நவுன்ஸ், எதாவது வெர்ப்ஸ், எதாவது அட்ஜெக்டிவ், எதாவது அட்வெர்ப்ஸ், இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்துக்கும் கலர் வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளே கலர் செட் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் நான் வந்து பார்த்தீங்களா, நவுன்ஸ் எல்லாமே வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப்ஸ் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ வெர்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்து கிரீன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வெர்ப்ஸ்.
ஸோ எல்லா வேர்ட்ஸில் எதாவது வந்து நவுன்ஸ், எதாவது வெர்ப்ஸ், எதாவது அட்ஜெக்டிவ், எதாவது அட்வெர்ப்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து எது நவுன், எது வெர்பு, எது அட்ஜெக்டிவ்னு இதுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னு கேட்கலாம். ஸோ இல்லை சில பேர் வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் அட்வெர்பு, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நவுன், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணி இங்கிலீஷையும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ லேபிள்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெப், நவுனு இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டோம்னா பாருங்கள், அதை நம்ம ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த நவுனு, வெர்பு, அட்ஜெக்டிவ் எல்லாமே வந்து மேலே வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி காட்டியிருக்கு. பார்க்கலாம், நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து நவுனு, ஸோ இது வந்து நவுன், இது வந்து வெர்ப், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம காட்டியிருக்கு. இப்போ வந்து நமக்கு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஸோ இதெல்லாம் டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரீடிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைனை ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எனேபிள் பண்ணோன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஸோ சிங்கிள் லைனாக வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிற மாதிரி இப்போ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்ப்போம், இங்கே வந்து பார்த்தீங்களா சிங்கிள் லைனாக வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோட் இருக்கிற மாதிரி 3 லைன், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இதாக வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 நமக்கு வந்து 4 வந்து ஷோ ஆகும், நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் என்டையர் பேஜ் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தமிழ் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ தமிழ் இருக்குது. இப்போ நான் வந்து என்டையர் பேஜை வந்து நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸோ வெயிட், ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயே டிஃபால்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் படிச்சுக்க முடியும். ஸோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இந்த ஃபீச்சர், 5வது ஃபீச்சர் மிகப்பெரிய ஃபீச்சர், அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க முடியாதவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேட்கலாம். ஸோ யாராவது உதவியோட வந்து இதை எனேபிள் பண்ணிட்டு போயிட்டால் அவங்களை வந்து கேட்டுக்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் வந்து நம்ம கலரை மாற்றிக்கலாம். ஸோ கிராமரில் வந்து எது நவுன், எது வெர்பு, எது அட்ஜெக்டிவ்னு கேட்டுக்கலாம். ரீடிங் ப்ரிஃபரன்ஸில் வந்து நம்ம லைனாக வந்து லைனை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இங்கிலீஷ் வேண்டாம், வேறு லாங்குவேஜில் வேணும்னா ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் கொட்டி கிடக்கு ஃபியூச்சர்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து 5 ஃபியூச்சர் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 5 ஃபியூச்சர் பிடிக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் பார்ட் நம்ம போவோம். அடுத்த ஃபியூச்சராக ஒரு 5 ஃபியூச்சர் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான 5 ஃபியூச்சர் நான் வந்து கொடுத்துருப்பேன் நம்புறேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஃபீச்சர் இது யூஸ் பண்ணலை, எந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரைஸாக இருக்கும், எனக்கும் ரைஸாக இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அந்த ஆன்சரை கீழே இருக்கிற காமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்துடும். அண்ட் மீண்டும் ஒரு நாளுடன் உங்களை சந்திக்கிறேன்.